இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரே நிமிஷத்தில் பண்ண போகிற ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் என்ன எடுத்திருக்கேன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் தான் செய்ய போகிறேன். நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியாக கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம பாகு பார்க்குறதுக்கு இது போல் பக்கத்தில் ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றினோம்னா பிரிஞ்சு போகக்கூடாது. இது போல் பிரிஞ்சு போச்சுன்னா நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் நல்லா வராது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்னா, கொஞ்சம் நேரம் அதே போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதே போல் தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும். மிட்டாய் மாதிரி அந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோன்னா பொரி தான். பொரியை அதில் போட்டுட்டு நல்லாவே கிண்டி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக அந்த பாகு எல்லாமே அந்த பொரியில் படுற மாதிரி ஃபுல்லாகவே நல்லா கலரி விடணும். நான் இந்த ஸ்டேஜில் கேஸை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த பாகு ரெடி ஆகிற வரைக்கும் மட்டுமே அதை நல்லா கொதிக்க விட்டால் போதும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அதில் தண்ணியில் கையை வச்சு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து பசங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போவே நீங்கள் பொரி இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.